வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஜூன் 13ஆம் தேதி அதிகாலையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடங்கிய போது ஈரானின் சில உயர்மட்ட விஞ்ஞானிகள் வீடுகள் வெடித்து சிதறின. இஸ்ரேலிய விமான தாக்குதல்களின் முதல் சுற்றில் டெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தில் பல தசாப்தங்களாக பணியாற்றிய 9 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல்களை நன்கு அறிந்தவர்களின் கூற்றுப்படி ஓரிருவர் மீது தாக்குதல்கள் என்று தொடங்கி கட்டம் கட்டமாக தாக்குதல் நடத்தினால் மீதி இருப்பவர்கள் தலைமறைவாகி விடலாம். அவர்கள் தலைமறைவாக இருப்பதை தடுக்க கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 9 பேரும் கொல்லப்பட்டனர். 11 நாட்களுக்கு பின்னர் அமெரிக்கா மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்தம் புதன்கிழமை நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு வடக்கு ஈரானில் இஸ்ரேலிய விமானப்படையின் மற்றொரு விமான தாக்குதல் நடந்தது. அதில் மற்றொரு விஞ்ஞானி சையத் செகிடி சபர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய மற்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. முதல் செட் அணு விஞ்ஞானிகளுடன் இவர் குறிவைக்கப்படாமல் ஏன் போர் நிறுத்தத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன் தாக்கப்பட்டார் என்ற காரணம் தெரியவில்லை. எப்படியோ மற்ற விஞ்ஞானிகளை விட இவருக்கு வாழ்நாளில் மேலதிகமாக 11 நாட்கள் கிடைத்தன. இவர் மறைவிடம் ஒன்றில் தங்கியிருந்த போதே விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அணு ஆயுதங்கள் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டதற்காக சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவால் விஞ்ஞானி சையத் செகிடி சபர் மீது தனிநபர் தடை விதிக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் மீதான தாக்குதல்கள் அதன் திட்டமிடுபவர்களால் கூட மிகவும் அற்புதமானதாக கருதப்பட்டது. காரணம், இவர்கள் வெவ்வேறு இடங்களில் பொதுமக்களாக வசித்த சிவில் விஞ்ஞானிகள். ஈரானிய இலக்குகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பொதுவான பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பகுதியாக இருந்த 9 ஈரானின் சில உயர்மட்ட விஞ்ஞானிகளின் வீடுகள் மீதான தாக்குதல்களின் முக்கியத்துவம் கருதி அதற்கு தனியான ஒரு சங்கீத பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர்தான் ஆபரேஷன் நார்னியா. நார்னியா என்பது பிரபல பிரிட்டிஷ் எழுத்தாளர் C.S. லூயிஸ் 1939ஆம் ஆண்டு எழுத தொடங்கிய கற்பனை நாவல் தொடரின் பெயர். தொடரின் இறுதி நாவல் 1954ஆம் ஆண்டு வெளியானது. ஈரானின் மிகவும் மதிப்புமிக்க சொத்துக்களில் ஒன்று ரகசிய அணு ஆயுத திட்டத்தில் பணியாற்றிய உயர்மட்ட விஞ்ஞானிகள். ஈரானின் ரகசிய அணு ஆயுத திட்டம் குறைந்தபட்சம் 2003ஆம் ஆண்டிலிருந்து நடக்கிறது. அந்த திட்டத்தில் பணியாற்றிய உயர்மட்ட விஞ்ஞானிகளை அழிக்க இஸ்ரேல் 15 ஆண்டுகள் மேற்கொண்ட முயற்சிகளின் உச்சக்கட்டமே இந்த கொலைகள். 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத் ஈரானிய அணு விஞ்ஞானிகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்த 15 ஆண்டுகளாக ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகள் சுற்றுப்புறங்களில் உளவாளிகளை நன்கு நிலைநிறுத்திவிட்டது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத்தின் சில உளவாளிகள் ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளின் வீடுகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்தார்கள் என்பது இப்போது கூறுகிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதத்தின் அளவை மதிப்பிட முயற்சிக்கும் அதே வேளையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு இந்த கொலைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டதாக கூறியுள்ளார். முன்னாள் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் ஈரானிய விஞ்ஞானிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதல்கள் போருக்கு பின்னர் ஈரானின் அணுகுண்டுக்கான போட்டித்திறனுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த அடியை வழங்கியதாக கூறுகின்றனர். கொல்லப்பட்ட ஈரானிய விஞ்ஞானிகளின் நிபுணத்துவம் எதில் உள்ளது? கொல்லப்பட்ட விஞ்ஞானிகளில் பெரும்பாலானோர் அணுசக்தியில் வெடிக்கும் அமைப்புகள், உயர் வெடிப்பொருட்கள் மற்றும் சங்கிலி எதிர்வினையை தூண்டும் நியூட்ரான் மூலங்கள் போன்ற ஒரு அணு ஆயுத வெடிப்பு முறையின் கூறுகளை சோதித்து உருவாக்குவதில் நேரடி அனுபவத்தை கொண்டிருந்தனர். காலப்போக்கில் அந்த நிபுணத்துவத்தை மெதுவாக இழப்பது மற்றும் ஒரு விஷயம். குறிப்பாக நீங்கள் உண்மையில் ஒரு அணுகுண்டை உருவாக்க முயற்சிக்கவில்லை என்றால் இப்படியான விஞ்ஞானிகள் நிகழ்நேர அணுகுண்டு தயாரிப்பு அனுபவமின்மை காரணமாக தமது நிபுணத்துவத்தை மெதுவாக இழக்க தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு இயக்குநராக இருந்த எரிக் ப்ரூவர் கூறிய போது, அணு ஆயுதம் இப்போது தயாரித்து முடிக்கப்பட வேண்டும் என்ற காலக்கட்டுப்பாடு இருந்தால் எதுவும் மிக துரிதமாக செய்யப்படும். அவற்றை மாற்ற உங்களுக்கு கையில் நிறைய நேரம் இருக்கிறது என்றால் திறமைகள் இழக்கப்படும் என்று கூறினார். மேலும் தெரிவித்த அவர், நீங்கள் ஒரு அணுகுண்டை உருவாக்க முயற்சிக்கும் முயற்சியின் நடுவில் இருந்தால் அல்லது அதை ஒரு சாத்தியமான குறுகிய காலக்கெடுவாக நீங்கள் பார்த்தால் அது அணுகுண்டு தயாரிப்பில் ஒரு பெரிய வேகத்தை ஏற்படுத்தும். ஈரான் அந்த நிபுணத்துவத்தை ஒரு புதிய தலைமுறை விஞ்ஞானிகளுக்கு தக்க வைத்துக் கொண்டிருந்தது. ஈரானிய அணுசக்தி திட்டம் அமைதியான சிவில் பாவனைக்கானது என்று கூறி தாம் ஒருபோதும் அணுகுண்டை தேடவில்லை என்று மறுத்துள்ளது. ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பு ஈரான் 2003ஆம் ஆண்டு வரை AMAD திட்டம் என்று அழைக்கப்படும் அணு ஆயுதங்கள் தொடர்பான முன்னோடி திட்டத்தை கொண்டிருந்ததாக கூறியது. அதாவது அது தயாரிப்பல்ல, வெறும் திட்டமிடல். இஸ்ரேலிய மற்றும் மேற்கத்திய அதிகாரிகள் ஈரானின் அணு ஆயுத பணிகள் 2003ஆம் ஆண்டு வரை மிகவும் துண்டு துண்டாக வெவ்வேறு தளங்களில் தொடர்ந்ததாக கூறுகின்றனர். அந்த வேலைகளில் பெரும்பாலானவை ஆய்வுகள் மற்றும் கணினி மாடலிங் மட்டுமே. ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளை இஸ்ரேல் படுகொலை செய்வது முன்பெல்லாம் ஒற்றை தாக்குதலில் ஒருவர் படுகொலை என்ற விதத்திலேயே இருந்தது. அவற்றை நடத்தி கொடுத்தது இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத்.
இம்முறை ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளை தாக்கும் ஆபரேஷன் இஸ்ரேலிய விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் கொடுத்த உளவு தகவல்களின் அடிப்படையிலேயே தாக்குதல்களை நடத்தினார்கள். 2020ஆம் ஆண்டு ஈரானிய அணுசக்தி விஞ்ஞானிகளின் தலைவர் மொஹ்சென் ஃபக்ரிசாதே ஈரானின் வீதியில் வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ரிமோட் கண்ட்ரோல் ஆயுதத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட பின் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை குறிவைத்த முதல் பெரிய விமான தாக்குதல்கள் இவை. 2010ஆம் ஆண்டு மற்றும் 2020ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 5 ஈரானிய விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டனர். அதாவது சராசரியாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஈரானிய விஞ்ஞானி கொல்லப்பட்டார். ஈரானுக்குள் நிகழ்ந்த இந்த மரணங்கள் இஸ்ரேல் தனது பங்கை ஒருபோதும் மறக்கவோ உறுதிப்படுத்தவோ இல்லை. கடந்த சனிக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலின் போது கொல்லப்பட்ட முக்கிய ஈரானியர்களின் இறுதிச் சடங்குகளில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்தன. அதில் கொல்லப்பட்ட ஈரானிய விஞ்ஞானிகளின் சவப்பட்டிகளும் இருந்தன. சில சவப்பட்டிகளில் விஞ்ஞானிகளின் குடும்ப உறுப்பினர்கள் இருந்ததாக ஈரானிய அதிகாரப்பூர்வ ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் அர்த்தம் இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடந்த வினாடியில் ஈரானிய விஞ்ஞானிக்கு அருகே அவரது குடும்ப உறுப்பினரும் இருந்திருக்கலாம். ஈரானிய அதிகாரிகளும் அரச ஊடகங்களும் விஞ்ஞானிகளின் மொத்தம் 22 குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக கூறின. விஞ்ஞானிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தாக்குதல்களில் குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டார்களா என்பது குறித்து இஸ்ரேல் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் தனது நடவடிக்கைகள் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதற்கான நுழைவாயிலை தாண்டுவதை தடுத்து நிறுத்தியதாக கூறியது. மிக முக்கியமான இலக்குகளில் ஒன்று ஈரான் அணுசக்தி அமைப்பின் முன்னாள் தலைவரும் ஈரானின் அணு ஆயுதங்கள் தொடர்பான பணிகளின் நிறுவனர்களில் ஒருவருமான ஃபெரேரூன் அப்பாசி தேவானி என்று தெரிய வருகிறது. அப்பாசி தேவானி AMAD திட்டத்தின் மேலாளராகவும் மூத்த ஆலோசகராகவும் இருந்தார். அவரது அறிவியல் நிபுணத்துவம் நியூட்ரான் துவக்கிகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தியது. இது நியூட்ரான்களை ஒரு ஆயுதத்தின் மையத்தில் செலுத்தி சங்கிலி எதிர்வினையை தூண்டுகிறது. அப்பாசி தேவானி 2010ஆம் ஆண்டு மற்றொரு ஈரானிய அணு விஞ்ஞானி கொல்லப்பட்ட அதே நாளில் ஒரு கார் குண்டுவெடிப்பு படுகொலை முயற்சியில் இருந்து தப்பினார். சமீபகால தொலைக்காட்சி நேர்காணலில் அப்பாசி தேவானி அணு ஆயுதத்திற்கு தேவையான அனைத்து அறிவும் ஈரானிடம் இருப்பதாக கூறினார். அவர்கள் என்னிடம் ஒரு குண்டை உருவாக்க சொன்னால் நான் அதை மிக வேகமாக உருவாக்குவேன் என்று அவர் கூறினார். கொல்லப்பட்ட மற்றொரு விஞ்ஞானி மொஹாமட் மெக்தி தெராஞ்சி. இவர் ஃபக்ரிசாதேயின் கீழ் அணு ஆயுதத்தை வெடிக்க தேவையான உயர் வெடிப்பொருட்களை மையமாக கொண்ட ஒரு பிரிவை வழிநடத்தியதாக அமெரிக்க கருவூலத்துறை தெரிவித்துள்ளது. பின்னர் அவர் டெஹ்ரானின் மதிப்புமிக்க ஷாகித் பெஹெஷ்டி பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் துறையில் பேராசிரியரானார். அங்கு அப்பாசி தேவானி உட்பட ஏராளமான அணு விஞ்ஞானிகள் பணியாற்றினார்கள் என்று தெரிய வருகிறது. கடைசி இலக்குகளில் ஒருவரான சையத் செகிடி சபர் SPND திட்டத்திற்காக வெடிப்பொருட்கள் தொடர்பான திட்டங்களை நடத்தும் முக்கிய ஷாகித் கரிமி குழுமத்தின் தலைவராக இருந்தார். செகிடி சபர் அணு வெடிக்கும் சாதனங்களின் வளர்ச்சிக்கு பொருந்தக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் சோதனை உட்பட திட்டங்களுடன் தொடர்புடையவர் என்று அமெரிக்க கருவூலத்துறை மே 12ஆம் தேதி அவர் மீது தடை விதித்த போது கூறியது. அப்பாசி தேவானி மற்றும் தெராஞ்சி ஆகியோரும் அணுசக்தி தொடர்பான பணிகளுக்காக அமெரிக்காவால் தடை செய்யப்பட்டவர்கள். ஷாகித் பெஹெஷ்டி பல்கலைக்கழகம் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட அமைப்பு தான். கடந்த 2 தசாப்தங்களாக ஈரான் தனது அணு ஆயுத நிபுணத்துவத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்த ஷாகித் பெஹெஷ்டி ஷெரீப் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் மாலுக் அஷ்டார் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களை பயன்படுத்திக் உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த பல்கலைக்கழகங்களில் ஈரான் பெரும்பாலும் தனது அணு விஞ்ஞானிகளை சோதனைகள் மற்றும் பிற ஆய்வுகளில் எளிய மாணவர்களுடன் ஒப்பிடுகிறது. இந்த பல்கலைக்கழகங்களில் விஞ்ஞானிகளான பேராசிரியர்கள் உள்ளனர். மேலும் அவர்கள் எளிய விஞ்ஞானிகளுக்கு ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மையத்தில் நுழைய கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.